கடந்த 1998இல் காங்கிரஸில் இருந்து விலகிய வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ் காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை துவக்கினார். 1998இல் நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த வாழப்பாடி ராமமூர்த்தி சேலம் தொகுதியில் ஆப்பிள் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்தது. வாஜ்பாய் அமைச்சரவையில் வாழப்பாடி ராமமூர்த்தி பெட்ரோலியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 1999 செப்டம்பர் 30 வரை 13 மாத அமைச்சராக பொறுப்பு வகித்தார். அப்போது வீடுகளுக்கு கேஸ் இணைப்பு பெறுவது குதிரை கொம்பாக இருந்தது. ஆனால் கேஸ் இணைப்பு கேட்பவர்களுக்கு வாழப்பாடி ராமமூர்த்தி கடிதம் வழங்கியதால் உடனடியாக கேஸ் இணைப்பு வழங்கினார். சேலம் தொகுதி முழுவதும் 90% பேர் கேஸ் இணைப்பு பெற்றனர். ஆனால் திடீரென 13 மாதங்களில் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. பின் 1999இல் மீண்டும் லோக்சபா தேர்தல் நடந்தது. இதில் வாழப்பாடி ராமமூர்த்தி திமுக பாமக கூட்டணியில் இருந்தார். சேலம் வன்னியர்கள் நிறைந்த தொகுதி என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சேலம் தொகுதியில் போட்டியிட விரும்பியது. ஆனால் திமுக கூட்டணியில் சேலம் தொகுதியில் போட்டியிட வாழப்பாடி ராமமூர்த்திக்கே சீட் வழங்கப்பட்டது. அதிருப்தியடைந்த பாமகவினர் தங்களது உள்குத்து வேலையில் இறங்கினர். தேர்தல் பணியில் அலட்சியம் காட்டிய அவர்கள் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்வதில் கூட ஆர்வம் காட்டவில்லை. கேஸ் இணைப்பு வழங்கி மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி தோல்வியை தழுவினார்.